ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கம்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நாளைக்கு இந்த ஹெல்த்தி மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கம்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ வந்து கம்பை நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கணுங்க. நல்லா வெடிக்கிற ஸ்டேஜ் வருங்க, அது வரைக்கும் வந்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க கம்பு வறுக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கம்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. நம்ம வறுக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே தனியாக வறுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு தனித்தனியாக தான் அரைச்சி அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, பச்சை பயிறு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பயிரும் வந்து நல்லா தூசி இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிறு வந்து கழுவணுங்கிறது இல்லைங்க. இப்போ பாசிப்பயிரையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க, கருக விட்டுறக்கூடாதுங்க. பாசிப்பயிறு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பாசிப்பயிறு, கம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ட்ரிங்காக, ஹெல்த்தி ட்ரிங்காக குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த அளவுக்கு பாசிப்பயிறு நல்லா வறுப்பட்டுருக்கணுங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த மாதிரியான அரிசிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு அரிசியை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசி பொரிஞ்சு வந்துடணுங்க, கருக விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த அரிசியை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையுமே தனித்தனியாக தாங்க அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறட்டுங்க. கம்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதை விட அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த கம்பை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா அகலமான பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அரிசியும் அதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதையும் வந்து அதே பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாசிப்பயிரையும் நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. கம்பு, அரிசி, பாசிப்பயிறு எல்லாத்தையுமே தனித்தனியாக தாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அரைக்கிறதுக்கான நேரம் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். அதுக்காகத்தான். அப்போ தான் வந்து நல்ல ஃபைன் பவுடராகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்ல பொறுமையாக வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2லேருந்து 2.5 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சூப்பரான ஹெல்த்தி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹெல்த்தி மிக்ஸ் பவுடரை வந்து எடுத்துக்கலாங்க. இது கூட 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்காக. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரண்டியில் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க பாத்திரத்தை. நம்ம நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இனிப்பு சுவைக்காக 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணுங்க. கரைஞ்சிட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல திக்னஸாகவும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பூவாக கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக டெய்லியும் ஒவ்வொரு டம்ளர் வந்து குடித்தாலே போதுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தமுத ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.